Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 98427500. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக இருந்தது, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அது இது ஒரு கட்டத்திலையும் சாதாரணமாக ஒரு விஜய் படம் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்குமோ அது பேசப்பட்டது. ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்கப்படுது. அவருடைய கடைசி படம், அரசியலுக்கு அவர் வந்துட்டாரு, அதில் பேசப்படக்கூடிய விஷயங்கள்னு. இப்போ 9ஆம் தேதி படம் ரிலீஸு, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் அதை பற்றின ஒரு சலசலப்பு இருக்கும், அதுக்கப்புறம் OTTயில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி மே மாதம் வரைக்கும் அந்த படத்தில் வரக்கூடிய வசனங்களோ இல்லை அந்த கிளிப்பிங்ஸோ அந்த ஒரு பஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எந்த வகையில் அவருக்கு அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்கோ அல்லது அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுலையோ இது அதாவது ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் அதற்கு வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஏன் அந்த இழுபறி? அது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது, ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரிவைஸ்டு கமிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து ஈசின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஈசியில் அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய கட்டு கொடுத்துருக்குறாங்க, அந்த கட்டுக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க படக்குழு. அதுக்கப்புறம் ஆர்சிக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் அனுப்புவோம் பார்ப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது. அது வந்து 9ஆம் தேதி படம் ரிலீஸுக்குள்ளே அது செட்ரைட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இல்லைன்னா நிச்சயமாக அந்த பழியை வந்து பாஜக சுமக்க வேண்டியிருக்கும். அது அவங்க பாஜக செய்கிறாங்களா, பாஜக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பழி அவர்கள் மீது தான் விடும். அது வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. வந்து என்ன சென்சார் போர்டுங்கிறனால திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் திமுக காமன் மேன்ட்டாக அது ஈடுபடாது. காமன் மேன்ட்டாக அந்த பழி வந்து பாஜக மீது தான் விடும். அதை பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது பக்கம், இந்த படத்தோடைய வெற்றி திரு விஜய் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய வாக்குகளை உறுதிப்படுத்துறதுக்கு உதவும். கூடுதலாக ஒரு 500-600 வாக்குகளை வந்து வாங்கி தராது. அந்த ஜோஷை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ வந்து தாவேகா தொண்டர்கள் / ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு ஜோஷ் இருக்குது. நம்ம தலைவர் வராரு, எல்லாரும் தலைவர் பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம தளபதி ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த படம் தோற்றால் அது அவர்களுடைய தொய்வடை செய்யும். அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சில்லை. அந்த படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கான பல முயற்சிகள் இருக்குன்னு சொன்னால் அது வெற்றி பெறுவதற்கான பல வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன்னா இயல்புலேயே அந்த படம் ரொம்ப சுமாரான படமாக இருந்துட்டா கூட ஒன்று, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். பகவான் கேசரி அப்படிங்கிற தெலுங்கில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம். ஸோ அந்த படத்துடைய ரீமேக் தாங்கனால இது வந்து வெற்றி பெறுவதற்கான 90% வாய்ப்பு இயல்புலேயே இருக்குது. 2வது, திரு விஜயோடைய கடைசி படம், அதனால இயல்பு வாய்ப்பு இருக்குது. விஜயோட ரசிகர்கள் பூரா பார்ப்பாங்க, விஜயோடைய எதிரிகள் பூரா பார்ப்பாங்க, எப்படியா ட்ரால் பண்ணுறக்காக பார்ப்பாங்க. ஸோ வந்து கேரண்டியாக அது ஓடிடும் அப்படிங்கிற குழப்பம். படம் ஹிட் ஆக போதுங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட போல வசனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ படம் தோற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தோற்றால் அது கொஞ்சம் சோர்வுடைய செய்யலாம். ஆனால் படம் வெற்றி பெற போகுது. அந்த வெற்றி பெறதுனால தொண்டர்களுடைய உற்சாகம் தொடரும். அது அதிகரிக்கவோ வாக்கள் அதிகரிக்கவோ வாய்ப்பில்லை. தொண்டர்கள் வந்து ஒரு ஜோஷில் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து 2 அடிக்கு ஒருக்க வாட்டர் பாட்டில் கொடுங்க, 2 அடிக்கு ஒருக்க வந்து ஒரு பானகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி அந்த உற்சாகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஜோஷோடு அவங்க போவாங்க. அதுக்கு உதவும் இந்த வசனங்கள், அந்த மலேசியாவில் அந்த நிகழ்ச்சி, கூட்டம், இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சென்சார் பிரச்சனைகள், இது எல்லாமே ஜனநாயகனுடைய வெற்றிக்கு உதவும். திரு விஜயோட வெற்றிக்கு உதவுமாங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அமைச்சகத்தின் கீழே வருது அப்படிங்கிறதுனால இப்போ இதில் ஏற்படக்கூடிய இந்த தொய்வு, இந்த டிலே அப்படிங்கிறது பாஜக மேலே தான் விழும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது வந்து அது இவங்க பிளான் பண்ணி செய்யப்படக்கூடிய விஷயமா, இல்லை அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் விஷயங்கள் நம்ம சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம வந்து திரு CT நிர்மல்குமார் வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டார். UA சர்டிஃபிகேட் வந்து பரிந்துரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்காம விட்டீங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. அப்படிலாம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தெரியாத இடத்துல சொல்லதில்லை. கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நம்ம பேசிக்கிட்டு தருணம் வரைக்கும் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பராசக்தி படத்துக்கு வந்துருச்சு, இந்த படத்துக்கு வரல. சென்சார் போர்டுங்கிறதுனால இது என்ன தான் அட்டானமஸ் பாடின்னு சொல்லிக்கிட்டா கூட அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடின்னு எல்லாருக்கும் தெரியும். சென்ட்ரல் அமைச்சகத்துக்கு கீழே வருதுனால எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து தெரிந்தோ தெரியாமலோ உள்நோக்கத்தோடோ நல்லநோக்கத்தோடோ இயல்பான தாமதத்தோ எதுவாக இருந்தாலும் பழி பாஜக மீது தான். இப்போ நீங்கள் பராசக்தியை மென்ஷன் பண்ணதுனால கேட்டேன். பராசக்தியினுடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வள்ளுவர் கூட்டம் கொடுக்கப்படுது. ஆடியோ லான்ச்சுக்கு இவர் விஜய் ஜனநாயகனுக்கு கேட்கும்போது அது மறுக்கப்பட்டதாங்கிறது தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க போன பேரிலேயே. அப்படிலாம் இந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது
அதாவது விஜயினுடைய ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் இந்த மாதிரி தடைகள் அது மாநிலத்திலிருந்தோ மத்தியத்திலிருந்தோ வருதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும்போது இது அவங்களுக்கு பேக்லாஷ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தானே. தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது? விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச்சுக்கு எந்த தடையும் விதிக்கப்படலை. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்தியிருப்பாங்க. நம்மகிட்ட உள்ள பெரிய ஸ்டேடியம் அதுதான். அதில் வந்து பலமுறை நடத்திருக்காங்க, முன்னாடி நடத்திருக்காங்க, பின்னாடி நடத்திருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு தேதிக்கு வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாலே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் மலேசியா இருந்தனால அதுக்கு அவர் நல்லதாக நடந்திருக்கு. மலேசியாவில் வரலாறு காணாத கூட்டம், கிட்டத்தட்ட உள்ளூர் விடுமுறை விட வேண்டிய நிலைமை, எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க. ஒரு பாதை பண்ணிக்கலாமா ரெக்கார்ட் பிரேக்கு, ஒரு பாதை வந்து மூடப்பட்டிருக்கு, வேறு யாருக்குமே கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறவங்களை தவிர வேறு யாருக்கும் பொது வெளியில் ஒரு பாதை மவுண்ட் ரோடு மூடப்பட்டது, பீச் ரோடு மூடப்பட்டது மாதிரி ஒரு பெரிய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய அலை கடலைனா மக்கள் திறந்துருக்காங்க. அது பயங்கரமான பூஸ்ட் தான். ஸோ அது பாசிட்டிவாக தான் வந்திருக்கு போகுது. நம்ம சென்சார் போர்டை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அது உள்நோக்கம் இருக்குதா அரசியல் இருக்குதான்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் சொல்லக்கூடாது. அரசியலே இல்லாட்டா கூட தாமதத்துக்கான காரணம் பிஜேபி மேலே தான் விழும். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அப்படி பிஜேபி மேலேயோ இல்லை சில விஷயங்கள் இப்போ இந்த ஆடியோ லான்ச் மாதிரியான சம்பவங்கள் வந்து இவங்க மேலே தான் அந்த பிம்பம் விழும், அந்த பழி விழும் தெரிஞ்சிருந்தும் சிலது நடக்கிறதுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருதே. அது டிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கோ தெரியாதா? அதுக்கான முன்னெடுப்புகள் அவங்க எடுக்க மாட்டாங்களா? இல்லை இது நடக்கக்கூடாது, சரியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்களா? அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியலங்கும் போது அவங்க இன்டர்வியூன் பண்ணணும். நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க தடுத்திருந்தாங்கன்னா மேலே ஒரு அதிகாரி வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அவங்க தடுத்துருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியாத போது நான் அதில் ஒன்றும் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் கருத்தில் அது அவர் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அந்த பழி பிஜேபிக்கு அது செய்ய வேண்டியதில்லை. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ, படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் நல்லது பண்ணியிருக்கிறாரு, மக்கள் காவலனாக இருந்திருக்கிறாருங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அது அப்படியே நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க எலெக்ஷனில் ஓட்டா அது கன்வெர்ட் ஆகுமாங்கிறது தெரியாது அப்படின்னு. திரு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல களப்பணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரைக்கு வந்தவர். திரையிலையும் அவர் இருந்தார். அப்போ அவர் அதுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆச்சு. பட் விஜயோட மாடல் அது வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் இது ஒரு புது பாதையாக அமைஞ்சிடாதா? ஏன்னா களத்தில் நின்று நான் போராடி நான் சில விஷயங்களை பண்ணினதுக்கு அப்புறமாக நான் வந்து ஒரு சிஎம் ஆகணும் அல்லது நான் வந்து ஒரு தலைவராகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ரூட் போய் சினிமாவில் நான் என்னுடைய அந்த ப்ராபகேண்டாவோ என்னுடைய பிம்பத்தையோ நான் கட்டமைச்சு மக்கள்கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமாக நான் வந்து தலைவராகிறது ஈஸிங்கிற ஒரு புது ரூட் அது ஏற்படுத்துமா? தலைவராகிறது ஈஸி. நான் கூட தலைவராகிக்கலாம். நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் தலைவராகிக்கலாம். மக்களுக்கு பிடித்த மக்கள் தலைவராக, மக்களுக்கு பிடிச்ச நடிகராக இருக்கலாம். மக்களுக்கு பிடித்த தலைவராக இருக்கிறது ஒரு தேர்தல் நடக்க போகிறதில்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன், 2026 தேர்தலில் திரு விஜய் முதலமைச்சர் ஆக போவதில்லை. திரு விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆக போவதில்லை. பட் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கட்சியாக அவர் வந்திருக்காரு. ஏன்னா சீமான் அவர்கள் இத்தனை வருஷம் களத்தில் இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து டிவிக்கே முதல் முறை தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய கட்சியாகவும் மற்ற இரு பெருங்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கு அப்படின்னா போட்டிட்டு எவ்வளோ எம்எல்ஏக்களை பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. யாரும் உங்களை பழி சொல்ல மாட்டாங்க. சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு எவ்வளோ எம்எல்ஏ வருவாங்க? இப்போ இன்னைக்கு இருக்குது. நீங்களே சொன்ன உங்களுடைய அந்த கருத்து என்படியே 20% மேலேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சீட் நான் சீட்டு கேட்குறேன். 10-15 சீட்டு வந்து சிரஞ்சீவி அவர்களே பெற்றிருந்தார். சிரஞ்சீவியோட ஒரு பெரிய ஸ்டார் நீங்கள் பார்த்துட முடியாது. பவன் கல்யாணுக்கு கம்மியான ஒரு ஸ்டார் கிடையாது. அவர் வந்து அவ்வளவு பிரமாதமாக பண்ணுவாங்க. பவன் கல்யாண் வந்து நாம் தனித்து ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணிக்கான கேட்டலிஸ்டாக இருந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக போய் செட்டில் ஆகிட்டார். அதுதான் நான் பல முறை சொன்னேன். சிரஞ்சீவி அவர்கள் கட்சியை வந்து கலைச்சிட்டு காங்கிரஸில் சேர்த்துட்டு போயிட்டார். விஜயசாந்தி டெல்லி தெலுங்கானான்னு தனி கட்சி அமைச்சாங்க. தெலுங்கானாவில் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. அன்னைக்கு தேதிக்கு பாஜக காங்கிரஸோ வளரவே இல்லை. ஒரே ஒரு கட்சி டிஆர்எஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி கதைக்காக முடிச்சு அவங்க கட்சி கழிச்சு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நடிப்பில் ஸ்டாராக இருக்கிறது வேற, தரையில் இருக்கிற வேற. திரை வேற, தரை வேறங்கிறது தெளிவாக வச்சுக்கணும். திரு விஜய் அவர்கள் நல்ல ஓட்டு வாங்குவார். அதிகபட்சம் 20% வரைக்கும் வாங்கலாம். எவ்வளோ சீட் வாங்குவாருங்கிறது அவரே ஜெயிப்பாருங்கிற பார்த்தது. நான் ஏற்கனவே சொல்ல, காங்கிரஸ் கட்சி இவர்கிட்ட வராமல் திமுக கூட்டணி உடையாமல் இவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கான எந்த ஸ்பேஸும் கிடையாது. எதிர்கட்சி தலைவராக உட்காருக்கான எந்த ஸ்பேஸும் கிடையாது. இவரே ஜெயிப்பாராங்கிறது அந்த தொகுதியை பொறுத்தா நம்ம சொல்ல முடியும். எங்கே போட்டிடுறாருங்கிற பொறுத்தா நீங்கள் சொல்ல முடியும். அது நம்ம இல்லாமல் ஒரு 19 சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது இவரை மாதிரி வந்துடலாமா? அப்படின்னா திரு விஜயகாந்துக்கு டைம் ஆச்சு இல்லையா? அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனதே கூட்டணி வச்சு தான். தனித்து கொண்டாட 3 தேர்தல் சந்திச்சார். 2 தேர்தலில் வாக்கு சேதம் கூடிச்சு. 8, 9, 11 வந்துச்சு. ஆனால் அவங்க 11ங்கிற வந்தபோது ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதான் திரு விஜயகாந்த் ஒரு ஸ்டார் இல்லையா? திரு சிரஞ்சீவி ஸ்டார் இல்லையா? திருமதி விஜயசாந்தி ஸ்டார் இல்லையா? இப்படி யார் ஸ்டார் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போறீங்க? விஜய் ஸ்டார், நோ டவுட். மறுக்கவே நல்ல நடிகர், பெரிய நடிகர், ஸ்டார், நோ டவுட். ஆட்சியை பிடிக்க முடியுமா? எதிர்கட்சி தலைவராக முடியுமா? 2026 இல்லை. மதுரை உச்சநீதிமன்றம் திருப்பரங்குன்றம் வழக்கில் வந்து அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம்
அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அது மட்டும் இல்லாமல் சுய லாபத்துக்காக இந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு நடந்துக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போது இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இதை ரொம்ப டீட்டெயிலாக இன்னொரு பேட்டில் பேசுகிறான்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு நீதிபதி அமர்வு கொடுத்த தீர்ப்பை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது தனிப்பட்ட பழி சுமத்தி அவரை இம்பீச் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து போனாங்க. இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவருடைய தீர்ப்பை அப்படியே உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போ இம்பீச்மெண்ட் வந்து 3 நீதிபதிகளாக மாற்றுவாங்களான்னு யோசிக்கணும்.